ஸோ அரோமலை படம் பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் போயிடலாம். டைட்டில் இது பார்த்தோம். ரொம்பவே அழகாக ஃபன்னியாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸ்டார்டிங்கில் 5 மந்த்ஸ் முன்னாடியே போட்டிருந்தீங்கல்ல, ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அரோமலைன்னு வச்சதுக்கு காரணம் என்ன? ஸோ பேசிக்காக லவ் ஸ்டோரியை தாண்டி இந்த ஒரு பேர் வச்சதுக்கு பர்டிகுலரான ஒரு இது இருக்கு. இல்லை, ஒரு பெக்யூலராக ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. லைக் சும்மா ஜென்ரலாக வைக்காம லைக் ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம், சரி அதனால ஒரு ரொமான்டிக் சாங்லேருந்து எடுத்து வச்சிடலான்றது மாதிரி இல்லாமல் படத்துக்கு ஆப்டான டைட்டில் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே அதை ஷுவராக ரியலைஸ் பண்ணுவீங்க. எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா வந்ததுல இருந்துட்டே அரோமலைனா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அரோமலைனா என்ன நீங்க சொல்லுங்க. ஆரோமலைனா ஓ மை பிலவ்ட் அப்படின்னு. அது ஒரு ஸ்லாங். ஆக்சுவலாக நிறைய பேர் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் மீனிங் தெரியாது. அது ஒரு பர்டிகுலர் ஸ்லாங், நார்த் கேரளா ஸ்லாங் நினைக்கிறேன், அந்த ஆலப்பி அந்த ஏரியாவோட. ஸோ பர்டிகுலராக சில பேர் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு லவ் மூவி பண்ணால் வந்துட்டு அது ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டில் வந்து உங்களோட ஒரு இதுவும் இருக்கு. அவ்வளோ பண்ணியிருக்கேன்னா லவ் மூவியா? நீங்க பண்ணாலே நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த தெரியல, அவங்க ஃபேஸுக்கு அது சொல்லுவாங்கல்ல. ஸோ கண்டினியூஸா லவ் ஸ்டோரி அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா செலக்டிவா நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கே. இல்ல, நான் லவ் இல்லாம பண்ணேன், அதை நிறைய பேர் பார்க்கல, அதனாலதான் லவ் மட்டும் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அவன் சிங்க்கு தருணம்னு 2 படங்கள் பண்ணேன். அது இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு பிக் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த இது இருக்கான்னு தெரியல. மோஸ்டா வர கதைகள்ல எது பெஸ்டா இருக்கு, நம்ம என்ன பெஸ்டா பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும். அதில் ஐ திங்க் ஆரோமலை வாஸ் இஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண யார்கிட்ட கேட்டாலுமே சம்டைம்ஸ் அவங்க வந்து இது ஒரு ப்ராஜெக்டாக போய் கொடுத்தீங்கன்னா இது ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட்ஜெட் வைஸோ எல்லாமே லைக் நிறைய பேர் வந்து டெபியூட்டன்ஸ். பட் கதை கேட்ட உடனே அவங்க கண்டிப்பாக எஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஐ திங்க் சிவாத்மிகா அப்படி தான் உள்ளே வந்தாங்க, விடிவி கணேசர் அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ மெனி பீப்புள் ஒரு ப்ராஜெக்டாக பார்க்காம அந்த கதையை பார்த்த உடனே they immediately want to do it. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக ஆரோமலை அமைஞ்சது எல்லாருக்கும். ப்ளஸ் லவ் படம் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆக்ஷன் பண்ணுறது தான் நிறைய பேர் இருக்காங்களே, லவ் பண்ணுறது தான் ஆளே இல்லைங்க. அதனால நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லவ் படம் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்தாங்கன்னா கிஷன் எடுத்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, வாங்க கண்டிப்பா சார். நானே டைரக்ட் பண்ணாலும் உங்களை வந்துட்டு அப்படி சொல்லுங்க, அவ்வளோதான் மேட்ரு.